அமெரிக்கால ஒரு நபர் வந்து சட்டவிரோதமா தங்குறனால பின்னாடி வந்து நாடு கடத்தப்பட்டு போறவருடைய மனநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலானதா இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சாதாரண கம்பெனில வேலை பார்த்திருப்பாரு, ஒரு கட்டுமான தொழிலாளரா இருப்பாரு, ஒரு சாதாரண ஒரு கேஎஃப்சில வந்து உள்ள ஊழியரா இருப்பாரு, ஒரு சாதாரண ஒரு டீ கடையில வந்து உள்ள வேலை செய்யறவரா இருப்பாரு. ஒரு குறைச்ச சம்பளம்னாலும் இங்க வந்து வீட்டுக்கு வந்து வருமானம் கொடுக்கறதுக்கான சம்பளம் இருக்கும். அதற்கான தேவைகள் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அமெரிக்கால இருந்து ஃபிளைட் மூலம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வர்றப்ப வந்து என்னன்னா பொருளாதார ரீதியா வந்து இழப்புகள் ஏற்படும். குடும்பத்துக்குள்ள வந்து மன வருத்தங்கள் உண்டாகும். அடைக்க வேண்டிய கடன் சிக்கல்கள், அதாவது தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு படிப்பா இருக்கலாம், மகளுக்கு வந்து படிப்பு, அப்புறம் திருமண செலவுகள் இருக்கலாம், இல்ல பழைய கடன் செலவு இருக்கும், ஒவ்வொன்றா அடைச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு முட்டுக்கட்டையாகி ஒரு மனச்சிக்கலுக்கு உள்ளாகுது. ஒரு நாட்டுல இருந்து மற்றொரு நாட்டுக்கு வர்றப்ப என்னன்னா அரசாங்கத்திற்கு அது கூடுதல் செலவு, இவங்களுக்கும் செலவாகிறது மட்டும் இல்லாம இப்ப இந்தியால வந்து வர்றாங்கன்னா இந்திய அரசாங்கத்திற்கும் கூடுதல் செலவு இருக்கும். மன ரீதியான பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க, மன அழுத்தத்துக்கும் உள்ளாவாங்க. சில நபர்கள் வந்து தப்பு செஞ்சுட்டு எஸ்கேப் ஆன நபர்கள் வந்து இங்க வந்து மாட்டப்படலாம். அப்படி வந்து ஒரு நிரந்தர ஜெயில் வாசத்துக்கு கூட போறவங்க இருக்கு. நீங்க ஒரு 20 வருஷமா ஒரு நாட்டிலேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்துட்டு திடீர்னு வந்து என்னன்னா எந்த விதமான ஒரு சட்டவிரோதமா நீங்க தங்கி வந்து வாழ்ந்திருப்பீங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இங்க வர்றப்ப வந்து என்ன புதுசாவே ஆரம்பிக்கணும். சோ அப்ப வந்து என்னன்னா எல்லாமே புதுசா இருக்கும். இது நீண்ட காலமா வெளிநாட்டினர் வாழ்ந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அமெரிக்கால பாத்தீங்கன்னா இது வந்து அமெரிக்காக்கும் அந்த எந்த நாட்டுல போய் இறக்குறாங்களோ, அதாவது இந்தியாவோ பாகிஸ்தானோ, சோ ஒவ்வொரு நாட்டுல அமெரிக்கால வந்து சட்டவிரோதமா குடியான அந்த நாடுகளுக்கு இடையில உறவுகள் வந்து பாதிக்கப்படலாம். அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான கட்டுமான தொழிலாளர்கள் தான். இந்த சட்டவிரோதமா வந்தவங்க வந்து கட்டுமான தொழிலாளர் இருப்பாங்க, ஒரு டீ ஷாப்ல ஒர்க் பண்ணுவாங்க. சோ அதாவது அதிக சம்பளம் இல்லாத தொழில்ல இருப்பாங்க. இப்ப கட்டுமான தொழில்ல வந்து அதிக சம்பளம் இருக்கு, குறைச்ச சம்பளமும் இருக்கு. சோ இப்படி மாறுபட்ட பணிகள் வந்து அங்க வந்து வேக்கண்டா இருக்கும். இப்பயே வந்து என்னன்னா பல கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. பல பேர் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து போயிருக்காங்க. அமெரிக்கால வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து தொழிலாளர்களுக்குரிய பற்றாக்குறை ஏற்படும். அதனால அமெரிக்காவுடைய வளர்ச்சியே வந்து ஸ்தம்பிக்கும்னு சொல்றாங்க. இந்த நாடு கடத்தல்னால வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை பாதிப்பாகுது, சமுதாயத்துல பிளவு வருது, பொருளாதார பாதிப்பு ஏற்படுது, மனிதாபிமான பிரச்சனையும் ஏற்படுது. இப்படி பல வித காரணிகள் வந்து உண்டாகுது. அமெரிக்கால வந்து சட்டவிரோதமா வந்து தங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து நிறைய இருக்கனால இது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து செலவழிச்சு இங்க இருந்து போறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கான பட்ஜெட்ன்றது அதிக அளவு ஒதுக்க வேண்டியது இருக்கு. இதனால அமெரிக்கால அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு திட்டங்களுக்கும் வந்து சிக்கல்கள் ஏற்படுது. பல திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியாமையும் போகும். ஒரு அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார ரீதியா ஒரு சிக்கலுக்கு ஆட்படும்.